வணக்கம் நேயர்களே. இலங்கையில் பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய வெளிநாடுகளில் இருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட பல குற்றச் செயல்கள் கொலைகளை செய்த கஞ்சிப்பானை இம்ரான லொக்குப்பட்டி இருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இடம்பெற்ற பல குற்றச் செயல்கள், கொலைகள் மற்றும் அனைத்து விதமான வன்முறை சம்பவங்களுக்கும் பாரிய தொடர்புடையதாக சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு நடவடிக்கையுடன் தொடர்புடைய நபர்கள், முக்கியஸ்தர்கள் கஞ்சிப்பானை இம்ரான மற்றும் லொக்குப்பட்டி இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் இலங்கையிலும் மற்றவர் துபாயிலும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கைகளின் மூலமாக அவர்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் இன்னும் பல பாரிய அதிர்ச்சியான தகவல்களை தரலாம் என்கின்றதான கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகளின் மூலமாக அவர்கள் யாரையெல்லாம் தங்களுடைய திட்டங்கள் மூலமாக உயிரிழக்க செய்தார்கள், இன்னும் அவர்களிடம் யார் சிக்க இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் அவர்கள் உலை வைக்க தயாராக இருந்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் விசாரணைகள் மூலமாக வெளிவர காத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அண்மையில் இலங்கையை உலுக்கி வைத்த தொழிலதிபர் கிளப் வசந்த என்ற சுரேந்திர பெரேராவினுடைய மரணம் தொடர்பாகவும் மூளையாக செயற்பட்டவர் இந்த கஞ்சிப்பானை இம்ரான என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்தில் இருந்து பல குற்றச் செயல்களுடன் நேரடியான தொடர்பை கொண்டவர் தான் இந்த கஞ்சிப்பானை இம்ரான. பொதுவாகவே இலங்கையிலிருந்து இலங்கை அரசாங்கத்தினால் வெளிநாடுகளுக்கு, அதிலும் குறிப்பாக துபாய் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் சில நாடுகளுக்கு தகவல்கள் அரசாங்க ரீதியிலாக அனுப்பப்பட்டன. அவை என்னவென்று சொன்னால், இலங்கையில் இடம்பெறுகின்ற பாதாள உலக குழு செயற்பாடுகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள், இது போன்ற கொலைகள் போன்றவற்றிற்கு அங்கிருந்து இங்குள்ளவர்களை இயக்கி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த பிரதான சந்தேக நபர்களை நாடு கடத்த வேண்டும் என்றதான கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டது. அந்த முன்வைக்கப்பட்ட யோசனையின் அடிப்படையில் லொக்குப்பட்டி துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் பலர் அங்கே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் துபாய் நாட்டில் தான் அதிகமான குற்றவாளிகள் தப்பியிருப்பதாகவும் ஒளிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அவர்களுடைய பெயர் விவரங்கள் மற்றும் படங்கள் மூலமாக துபாய் அரசாங்கம் அவர்களை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்துவதன் மூலமாக இலங்கைக்கு வருகின்ற வேளையில் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்படலாம் என்கின்றதான நிலை காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த லொக்குப்பட்டியினுடைய கைது துபாயில் இடம்பெற்றிருக்கிறது. கஞ்சிப்பானை இம்ரானவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் சாதாரணமான ஒரு குற்றவாளிகளாக குறிப்பிடப்படவில்லை. மாபெரும் குற்றச் செயல்கள் இனிமேல் இல்லை என்ற பெரிய புள்ளிகளை எல்லாம் குறிவைத்து பணத்திற்காகவும் வேறு விடயங்களுக்காகவும் இவர்கள் கொலைகளை செய்தார்கள் என்றதான விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுடைய கைது நடவடிக்கை இன்னும் பல அதிர்ச்சியான விடயங்களை வெளிக்கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்று நம்பப்படுகிறது. இலங்கையில் இப்பொழுது அதிகரித்த வன்முறைகள் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஜுக்திய நடவடிக்கை மூலமாக ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட குற்றச்செயல்கள் அந்த திட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்திருக்கின்றன. அது என்னென்ன மாதிரியான விடயங்கள் என்பதை நாங்கள் மற்றும் ஒரு செய்தியில் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.